அஇஅதிமுக பணி மற்றும் கழக தேர்தல் பணிகளை ஆற்றும்போது பல்வேறு காரணங்களால் இன்னுயிரை ஈந்தவர்கள் மற்றும் பலத்த காயமடைந்து செயலற்ற நிலையில் உள்ளவர்கள் என மொத்தம் 31 கழக தொண்டர்களில் முதற்கட்டமாக 14 கழக தொண்டர்களின் குடும்பங்களுக்கு கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி 42 லட்சம் ரூபாய் நிதி உதவி நேற்று வழங்கப்பட்டது. இரண்டாவது கட்டமாக 15 தொண்டர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்து செயல்பட முடியாமல் உள்ள 2 தொண்டர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 47 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மக்களின் முதல்வர் ஆணைக்கிணங்க இன்று அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்கினர். நிதி உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் மக்களின் முதல்வருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அஇஅதிமுக பணிகளையும் கழக தேர்தல் பணிகளையும் ஆற்றும்போது பல்வேறு காரணங்களால் தங்கள் இன்னுயிரை ஈந்த 29 கழக தொண்டர்களின் குடும்பங்களுக்கு கழகத்தின் சார்பில் குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்த 2 பேரின் மருத்துவ சிகிச்சைக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், ஆக மொத்தம் 89 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும், இந்த நிதி உதவிகளை அமைச்சர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்குவார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா சார்பாக 14 குடும்பங்களுக்கு குடும்ப நல நிதி உதவியாக தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் 42 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் நேற்று கழக தொண்டர்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்கி ஆறுதல் கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து எஞ்சிய 15 கழக தொண்டர்களின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்து செயல்பட முடியாமல் உள்ள 2 தொண்டர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 47 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அமைச்சர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இன்று நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றியம் எலந்தனூர் கிளைக்கழக செயலாளர் திரு சுந்தரம் கழக கொடி கம்பத்தை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு கழக பொதுச் செயலாளரும் மக்களின் முதல்வருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்த 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மக்களின் முதல்வர் ஆணைப்படி அமைச்சர்கள் திரு பி ரமணா, திரு அப்துல் ரஹீம், கழக அமைப்பு செயலாளர் திரு பொன்னையன், கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு அலெக்சாண்டர், மாவட்ட கழக செயலாளர் திரு சிறுனியம் பலராமன் உள்ளிட்டோர் திரு சுந்தரத்தின் மனைவி திருமதி மண்பாவதியிடம் வழங்கி ஆறுதல் கூறினர். காஞ்சிபுரம் மத்திய மாவட்டம் இடைக்கழிநாடு பேரூராட்சி 20வது வார்டைச் சேர்ந்த திரு துரைக்கண்ணு கழக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை துரைக்கண்ணுவின் மனைவி திருமதி தயாளத்திடம் அமைச்சர் திரு TKM சின்னையா, காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு CVN குமாரசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி தாலுகா பொத்தனூர் பேரூராட்சி புதுத்தெருவைச் சேர்ந்த திரு பிரதீப் ராஜ், பொத்தனூர் பேரூராட்சி காமராஜ் நகரைச் சேர்ந்த திரு நாகராஜன் ஆகியோர் கழக பணியின் போது மரணமடைந்தனர். திரு பிரதீப் ராஜின் தந்தை திரு செந்தில்குமார், திரு நாகராஜனின் தாயார் திருமதி சரஸ்வதி ஆகியோரிடம் தலா 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைப்படி அமைச்சர் திரு தங்கமணி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். ஈரோடு புறநகர் மாவட்டம் அரியப்பம்பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் மாவட்ட ஊராட்சி குழு 3வது வார்டு உறுப்பினருமான திரு KC நடேசன் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அவரது மனைவி திருமதி பவுனாயாவிடம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க அமைச்சர் திரு தோப்பு ND வெங்கடாச்சலம் மற்றும் கழக நிர்வாகிகள் 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை வழங்கினர். திருப்பூர் மாநகர் மாவட்டம் வெள்ளியங்காடு கோபால் நகர் 4வது வீதியைச் சேர்ந்த திரு நாட்டுராஜன் கழக தேர்தல் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலையை மக்களின் முதல்வர் ஆணைக்கிணங்க திரு நாட்டுராஜனின் மனைவி திருமதி மேனகாவிடம் அமைச்சர் திரு MSM ஆனந்தன் மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கினர். கோவை புறநகர் மாவட்டம் பொள்ளாச்சியைச் சேர்ந்த பெரிய நகமம் பேரூராட்சி கழக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு திருமலைசாமி, பொள்ளாச்சி 8வது வார்டு மகாலிங்கபுரம் LIG காலனியைச் சேர்ந்த திரு PN பன்னீர்செல்வம், ஒடையங்குளம் பேரூராட்சி 9வது வார்டு அறிவொளி நகரைச் சேர்ந்த திருமதி மொத்தையம்மாள் ஆகியோர் கடந்த ஆண்டு கழக தேர்தல் பணியின் போது உயிரிழந்தனர்.
இவர்களின் குடும்பத்திற்கு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த தலா 3 லட்சம் ரூபாய்க்கான வரைவோலைகளை அமைச்சர் திரு SP வேலுமணி மற்றும் கழக நிர்வாகிகள் வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர். திரு திருமலைசாமியின் மனைவி திருமதி டி சாந்தா, திரு பன்னீர்செல்வத்தின் மனைவி திருமதி P ராதா, திருமதி மொத்தையம்மாளின் பேத்தி காளீஸ்வரி ஆகியோர் மக்களின் முதல்வர் சார்பில் வழங்கப்பட்ட நிதி உதவிகளை பெற்றுக் கொண்டனர்.